ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். எம்மை ஒழிரச் செய்து வழி காட்டும் பொது வலுவூட்டி எம்மை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி எம்மை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவார்த்தை எசேயா 48 அதிகாரம் உயிருள்ள இறைவசனங்கள் 17 முதல் 18 வரை. தம் மக்களை பற்றிய ஆண்டவரின் திட்டம். இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உம் கடவுளாகிய ஆண்டவர், நானே பயனுள்ளவற்றை உமக்கு கற்பிப்பேன். செல்ல வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். ஆண்டவர் நமக்கு இன்று வழங்கும் இறைவார்த்தை. நன்றி. இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் தாயும் தகப்பனுமான அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். சுவாமி, கடவுளுக்கு ஏற்புடையதை முதலில் நாடுங்கள், அவர் உங்களுக்கு அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார். அஞ்சாதே, ஒடுக்கப்பட்ட நிலையில் இனி உன்னை விட்டு அகன்று போகும். உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும். உங்களுக்காக நான் வகுக்கும் திட்டம் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும். நாட்டிற்கு அமைதியை அருள்வேன் என்று வாக்கு கொடுத்துள்ள அன்பு ஆண்டவரே, இந்த யூபிலி ஆண்டிலே இந்தியா உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கேற்பு என்ற இந்த சிந்தனை அரங்கில் பங்கேற்க வந்துள்ள ஆயர் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் குருக்கள் துறவிகள் மற்றும் எல்லா குழுவினரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆலோசனை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம். சுவாமி, அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும். மண்ணுலகில் அதிகாரம் ஆண்டவர் கையில் உள்ளது. ஏற்ற தலைவர்களை தக்க நேரத்தில் அவரே எழுப்புவார். இழிவு வரும்போது பொறுமையாயிரு, ஆண்டவராகிய நானே உனக்கு துணை புரிவேன் என்று கூறிய அன்பு ஆண்டவரே, சீராக்கின் ஞான நூலில் கூறியது போல எம் இந்திய நாட்டிற்காக கிறிஸ்தவர்கள் நீரோடை அருகில் வளரும் ரோஜாவை போன்று மலர்ந்து விரியவும், சாம்பிராணி போன்று நறுமணம் பரப்பவும், லீலி மலர் போன்று மனம் வீசவும், இரக்கம் என்ற பூங்காவிலே தர்மம், அன்பு, நேர்மை, உண்மை என்று மலர்களாக மலர்ந்து நற்பெயரோடு வாழ எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.
அனைவரும் அப்படியே எழுந்து நிற்கவும். அண்மையிலே கரூர் பொதுக்கூட்டத்தில் நிகழ்ந்த குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் என்ற 41 பேர் இறந்துள்ளார்கள். அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். இப்போ நீங்கள் தொடங்கிருங்க. அருள் தந்தை அமலதாஸ் அவர்கள் வரவேற்புரை. அனைவரின் இதயங்களும் இணைந்த ஒரு தருணமாக இன்றைய விழாவினை ஆரம்பிக்க வரவேற்புரை வழங்க பேரற்பணி அமலதாஸ், முத்தலகுப்பட்டி பங்குத்தந்தை, பல்சமய உரையாடல் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு குழு செயலர் தந்தை அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்தியா உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கேற்பு என்ற தலைப்பிலே இன்று இந்த அரங்கத்திலே நடைபெறவுள்ள கருத்தமைவில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த தலைப்பு நமக்கு மிகவும் அவசியமானது, சிந்திக்கவும் செயல்படவும். ஆங்கிலேயர்கள் நம் நாட்டுக்கு வருவதற்கு முன்னதாகவே புனித தோமாவுடைய நற்செய்தி பணியால் கிறிஸ்துவம் இந்தியாவில் உருவானது. ஆகவே நம்முடைய மூதாதையர் கிறிஸ்தவர்கள் தொடக்க காலத்திலே தேசப்பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகின்றது. முனைவர் அருள்பணி எம்ஏ சேவி அவர்கள் இந்திய விடுதலை போராட்டமும் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த புத்தகத்திலே அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செய்திருக்கின்றார். இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டகம், பொக்கிஷம். வரலாற்று சான்றுகளோடு அருள்பணி எம்ஏ சேவி அவர்கள் சேசபை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த சிந்தனை அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அருள்முனைவர் எம்ஏ சேவி அவர்கள் சேசபை அவர் திருச்சி தன்னாட்சி புனித வளனார் கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். இந்திய விடுதலை போராட்டமும் கிறிஸ்துவ என்ற அருமையான புத்தகத்தை கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மற்றவர்களுக்கும் படைத்திருக்கின்றார். முனைவர் அருள்பணி எம்ஏ சேவியர் அவருடைய தொடக்க உரை நமக்கு முத்தாய்ப்பாக இருக்கின்றது. உங்கள் அனைவரின் பெயராலே அருள்பணி எம்ஏ சேவியர் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள், தலைவர்கள் அனைவரையும், ராமேன்பட்டி திருச்சிலுவை சபை அருள் சகோதரி தைனஸ் மேரி அவர்களையும், திண்டுக்கல் மறைமாவட்ட பல்சமய உரையாடல் மற்றும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு பணிக்குழு பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும், தமிழ்நாடு கத்தோலிக்க சங்க பொறுப்பாளர் உறுப்பினர்கள் அவர்களையும், அவர்கள் தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும், தமிழ்நாடு கிறிஸ்துவ மறுமலர்ச்சி இயக்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும், திண்டுக்கல் மறை மாவட்ட துறவிய பேரவை பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும், சமூக சமய நீதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், முகமற்றவர்களின் முகங்களாக திகழ்கின்றார்கள் அவர்களையும், தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் உறுப்பினர் அனைவரையும், குறிப்பாக நாசரேத்திலிருந்து நல்லது ஏதும் வரக்கூடுமோ என்று திகைக்கும் அளவுக்கு நான் பிறந்த ஊரிலிருந்து புகழைப்பட்டிலிருந்து திருமிகு கோவை ஜேம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றவர்
இந்த அமைப்பினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்றார். அவரையும் அவரை சார்ந்த உறுப்பினர்களையும் திண்டுக்கல் கலைக்கோட்டை நிறுவனர் அருள்பணி நெப்போலியன் மற்றும் கலைஞர்களையும் கிராமிய கலைகளிலே மிகுந்த பயிற்சியும் பாண்டித்தியும் பெற்றவர் அவரை சார்ந்த கலைஞர்களையும் மாடல்ஸ் பொதுநிலையினர் நற்செய்தி சமூக இயக்கம் மற்றும் கலைக்கண் நிறுவன கலைஞர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் குறிப்பாக இந்த நற்செய்தி இயக்கம் மற்றும் கலைக்கண் ஆகிய அமைப்புகளை சிறப்பாக வழியெடுத்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் புனித மரியன்னையில் அதிபர் அருள் திரு மரிவலன் அவர்களையும் திண்டுக்கல் மறை மாவட்டம் சாரல் கலைத்தொடர்பு மைய இயக்குனர் அருள்பணி ஜே அந்தோனிசாமி மற்றும் பணியாளர்களையும் அவர்தான் இந்த அரங்கத்தை நமக்காக ஒதுக்கி தந்திருக்கின்றார். ஒரு 15 நாட்களாகவே இருந்து அவரோடு தொடர்பு கொண்டு எல்லா ஏற்பாடு செய்வதற்கு அவரிடம் தொடர்பு கொண்டு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர் நமது மறை மாவட்டத்தினுடைய இந்த பள்ளியினுடைய ஜான்பால் மேல்நிலைப்புடைய தாளாளராகவும் தலைமை ஆசிரியர் பணிவதற்கார். அவரையும் அவருடைய பணியாளர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் திண்டுக்கல் கிறிஸ்துவ நல்லணக்க இயக்கம் பொறுப்பாளர் உறுப்பினர்கள் குறிப்பாக திருமிகு செபாஸ்டின் அவர்களையும் ஒன் அக்கார்ட் ஃபோரம் பொறுப்பாளர் உறுப்பினர்களையும் இன்னும் நமக்கு கருத்துரை வழங்க வர இருக்கின்ற அருள் பணியார் வாழ்த்துறை வழங்க வர இருக்கின்ற மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரழுது சகாயராஜ் அருள்பணி சூசை ஆரோக்கியதாஸ் மற்றும் தமிழ்நாடு பழுசமய உரையாளர் கிறிஸ்துவ ஒன்றிப்பு பணிக்குழுவினுடைய செயலர் அருள் திரு பேண்டிக்ட் இவர்களையும் இந்த கருத்தமைவிலே துடிப்பாக நீங்கள் பங்கேற்று நமது பங்கு என்ன என்று சிந்திக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். தந்தை அவர்களுக்கு நன்றி. தந்தை அவர்களுக்கு பொன்துகில் அணிவித்து சிறப்பிக்க திரு சாம்சன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thank you.
ஆடல் மூலம் இறை அனுபவத்தையும் வரவேற்பையும் நிகழ்த்திய கலைஞர்களுக்கு நன்றி. முதல் அமர்வு தொடங்க இருக்கிறது. அருள் தந்தை மரிவளன் அவர்களையும் அருள் தந்தை எம்.ஏ. சேவியர் அவர்களையும் மேடை ஏறி இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தூய மரியன்னை பள்ளியின் அதிபர் தந்தை, தூய மரியன்னை தொடக்கப் பள்ளியின் தாளாளர் தந்தை அருட்தந்தை மரிவளன் சேசசபை தந்தை அவர்கள் மக்களோடு மக்களாக இயல்பாக பழகக்கூடியவர். மாடல்ஸ், கலைக்கண் போன்ற குழுமங்களை உருவாக்கி திறன்பட செவ்வனே வழிநடத்தி வரும் தந்தை அவர்களை அறிமுக உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவிலும் அன்னை மரியிலும் எங்கள் பாசத்துக்குரிய இறை மக்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வளமான வரங்கள் நிறைந்த வாழ்த்துக்கள். கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நண்பர் அருள் தந்தை அமலதாஸ் அவர்கள் அருள் முனைவர் எம்.ஏ. சேவியர் அவர்களை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது நான் உண்மையிலே அப்படித்தான் உணர்ந்தேன். காரணம், இன்று சிறப்பு சொற்பொழிவாளராக வந்திருக்கின்ற அருள் முனைவர் அருள் தந்தை எங்கள் பாசத்துக்குரிய இயேசு சபை தோழர் எம்.ஏ. அவர்கள் பல சிறப்புகளுக்கு பாத்தியப்பட்டவர். முதலில் அவர் ஓர் இயேசு சபை துறவி. நான் ஏறக்குறைய குறிப்பட்டம் பெற்று என்னுடைய பணியை பெஸ்கி கல்லூரியில் தொடங்கிய போது அவர் இயேசு சபையில் நுழைந்தார். எனக்கு பணி ஆரம்பம், அவருக்கு பயிற்சி ஆரம்பம். ஆகவே ஓரிரு ஆண்டுகள் அவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கப்புறம் 2018 முதல் 2023 வரையில் நாங்கள் ஒரே இயேசு சபை குழுமத்தில் இருந்தோம். அதனால் அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. முதலில் அவருடைய கல்வி புலம், அவருடைய கல்வி பணி, இதை பற்றி சொல்ல வேண்டுமானால் திருச்சி வளனார் தன்னாட்சி கல்லூரியில் 11 ஆண்டுகள் வரலாற்று துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் எனும் பன்னாட்டு வரலாற்று ஆய்வு இதழின் தொகுப்பாசிரியராகவும் பணி செய்திருக்கின்றார்கள். பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற புனித வளனார் கல்லூரியின் துணை முதல்வராகவும் பண்பாடு மற்றும் மொழியியல் சிந்தனை பள்ளியின் புலத் தலைவராகவும் பணியாற்றியிருக்கின்றார்கள். கருமாத்தூர் புனித அருளானந்த தன்னாட்சி கல்லூரியின் வரலாற்று துறையில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்து கல்லூரியின் செயலராகவும் பணியாற்றியிருக்கின்றார்கள். அனைத்துலக இயேசு சபையின் பன்னாட்டு இளம் ஆராய்ச்சியாளர்களின் குழு உறுப்பினராக இருந்து ரோமை நகரில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் பங்கெடுத்துள்ளார்கள். பல ஐரோப்பிய மற்றும் கிழக்காசிய நாடுகளில் நடந்த பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்குகளில் பங்கெடுத்து ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார்கள். புதுடெல்லி பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருந்துள்ளார்கள். தென்னிந்திய வரலாற்று கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் இதுவரை 9 ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார்கள். அவற்றில் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியதான் தந்தை அவர்கள் சொன்ன இந்திய விடுதலை போராட்டமும் கிறிஸ்தவர்களும் என்ற அருமையான ஒரு கிளாசிக் இந்த புத்தகம். 3 ஆய்வு நூல்களை தொகுத்துள்ளார்கள். சென்னை லோயோலா கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றியிருக்கின்றார்கள். அங்கே வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார்கள். 2018ஆம் ஆண்டு முதல் 6 ஆண்டுகள் திருச்சி புனித வளனார் கல்லூரியினுடைய முதல்வராக அருமையாக பணியாற்றியிருக்கின்றார்கள்.
அந்த வேளையில் நானும் அவரோடு தோழராக இருந்து, ஒரு அண்ணனாக இருந்து அவரோடு பயணித்திருக்கின்றேன். தற்போது பணி ஓய்வு பெற்று ஓய்வில்லாமல் அதே கல்லூரியினுடைய, அதாவது புனித வளனார், திருச்சி புனித வளனார் கல்லூரியினுடைய செயலராக சீர்மையோடு, சிறப்போடு, சிரத்தையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது அவருடைய கல்வி விவரங்கள், அவருடைய பணி விவரங்கள். அவரை பற்றி என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான தம்பி, அருமையான ஒரு தோழர். இவ்வளவு படித்திருந்தாலும் கூட, இவ்வளவு பெரிய படைப்பாளியாக இருந்தாலும் கூட மிக எளிமையாக பழகக்கூடியவர். எளிமை அவருடைய வலிமை, எளிமை அவருடைய வலிமை. தோழமை என்பதற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். எங்களுடைய புனித வளனார் இல்லை உணவறைக்கு வந்துவிட்டால் நாங்கள் எல்லோருமே ஒருவரை காலை இழுத்து கையெழுத்து ஒருவரை ஜோக்கடித்து அத்தனை பேரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருப்போம். அவர் ஒதுங்கி இருக்க மாட்டார். எப்படியாவது எங்கு சென்றாலும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு தோழமை உணர்வை கொண்டவர். அவர் படிப்பில், அறிவில் மட்டும் ஆழம் கொண்டவர் அல்ல, அவர் பாசத்திலும், உறவிலும், நட்பிலும் எப்போதுமே ஈடுபட்டிருக்கக்கூடியவர், அதை மதிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு அருமையான அறிவாளியை, ஆய்வாளரை இன்று நாம் இந்த முக்கியமான இந்தியா உருவாக்கத்தின் கிறிஸ்தவர்களின் பங்கேற்பு, இதை பற்றி மிக அருமையான, மிக அத்தியாவசியமான, மிக அடிப்படையான, மிக ஆதார சுருதியான ஒரு தலைப்பு இன்றைக்கு. நம்மை பற்றி இந்த நாடு ஏளனமாய், இழிவாய், கீழாய், குறைவாய் நினைக்கும் போது நம்முடைய உண்மையான ஆற்றல்கள், ஆக்கங்கள், சக்திகள், பலங்கள், நம்முடைய பங்களிப்புகள் என்ன என்பதை கோடிட்டு காட்டி நம்மை உசுப்பிவிட்டு நம்மை செயல்பட தூண்ட இந்த அருமையான சிந்தனையாளரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே அவர்களை அத்தனை பேர் சார்பாகவும் மிகுந்த பாசத்தோடு நான் வாருங்கள் என்று வரவேற்கின்றேன். நன்றி. தந்தை அவர்களுக்கு நன்றி. தந்தை அவர்களுக்கு கிறிஸ்தவ நலன இயக்க பொறுப்பாளர் செபாஸ்டின் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். அருள் தந்தை எம்ஏ சேவியர் அவர்களுக்கு வங்கமண்டலத்து தலைமை ஆசிரியர் திரு சந்தியாக அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். கோவையிலிருந்தும் சென்னையிலிருந்தும் கத்தோலிக்க சங்க தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்களும், கோவையிலிருந்து தைனஸ் ராஜா உள்பட கத்தோலிக்க சங்க தலைவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். தந்தை அவர்களுடைய எம்பிசி பணிகளுடைய தந்தை ருபேஷ் அவர்களும், கலைக்கோட்டை தந்தை அவர்கள் நெப்போலியன் அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். தந்தை அவர்களுடைய கருத்துரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்குரிய எங்களது அருட்தந்தையர்களே, இதை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அருட்தந்தை சாம்சன் ஆரோக்கியதாஸ் மற்றும் சூசை ஆரோக்கியதாஸ், அருட்தந்தை பெனடிக்ட் பர்னபாஸ், தந்தை அமலதாஸ் அவர்கள் மற்றும் என்னை அருமையாக அறிமுகம் செய்த எனது நண்பர் தந்தை மரிவளன் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற தோழமைக்குரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே மற்றும் ஒவ்வொரு பங்கிலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர் பெருமக்களே, நண்பர்களே, சென்னை மற்ற ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் ஒரு பாராட்டுக்கள். இன்றைக்கி அக்டோபர் 2ஆம் தேதி விடுமுறை. நீங்கள் விடுமுறையில் எங்கேயாவது போகலான்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதனால் பாராட்டுக்கள். எனக்கும் விடுமுறை தான். தந்தை கேட்கும் பொழுது நான் சரி என்று சொல்லிவிட்டேன். அதன் பின்
எனது ஊருக்கு என் தம்பி வர சொல்லியிருந்தான். அவரிடம் சொல்லிவிட்டேன் இங்கு ஒரு உரை இருக்கின்றது என்று. ஆகவே நானும் உங்களைப் போல ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நமது பொது காரியத்துக்காக வந்திருக்கின்றோம். உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு பாராட்டுக்கள் என்னென்னா, இந்த கருத்தை முக்கியமாக உணர்ந்ததால் இத்தனை 10 அமைப்புகள் சேர்ந்து நீங்கள் ஒன்றாக கூடி இதற்கு ஏற்பாடு செய்துள்ளதே ஒரு பெரிய தொடக்கம் என்று நினைக்கின்றேன். ஆகவே உண்மையிலே இந்த பாராட்டுகளோடு எனது உரையை தொடங்குகின்றேன். இது ஒரு நீண்ட உரையாக இருக்கும். நீங்கள் எப்போ முடிக்க சொன்னாலும் முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு நாள் முழுதும் எடுக்க சொன்னாலும் நான் தயாராக வந்திருக்கிறேன். அல்லது 1 மணி நேரம் முடிக்க சொன்னாலும் முடிச்சிடலாம். உங்களை பொறுத்து இருக்கிறது. அருள் தந்தை அமல்தாஸ் அவர்களை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது முடிக்க சொல்லீர்களோ அப்பொழுது முடித்து கொள்கின்றேன். ஆகவே இது ஒரு அற்புதமான தலைப்பு. முதலில் தலைப்பை ஏற்பாடு செய்த தேர்ந்தெடுத்த ஏற்பாட்டாளர்களுக்கு தந்தை அமல்தாஸ் மற்றும் ஃபாதர் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நன்றி. அன்பார்ந்தவர்களே, நான் கொஞ்சம் பவர் பாயிண்ட் போட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பின்னால் தெரியுதா? கடைசி அமர்ந்தவர்களுக்கு தெரியுதா ஐயா? தெரியுதா? சரி, அந்த லைட் ஆஃப் பண்ணிங்க. இந்திய உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கு. தலைப்பை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும் என்று நான் நினைக்கின்றேன். இதை ஒருங்கிணைத்தவர்களுக்கு தெளிவாக இருக்கும். இருந்ததால் தான் இப்படி கொடுத்திருக்கின்றால் நாம் எல்லோருக்கும் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நான் இந்த புத்தகத்தை எழுதும்போது, இந்த புத்தகத்தை எழுதி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னால் எனக்கும் தெளிவில்லாமல் தான் இருந்துச்சு. நான் ஆரம்பித்த பின் தான் இதோடைய கனாகனத்தை புரிந்து கொண்டேன். நாம் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் என்ற, மண்ணின் மைந்தர்கள் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சிறிய நூலாக எழுதினேன். அப்புறமா பெரிய நூலாக, ஆய்வு நூலாக எழுத வேண்டும் என்று எங்களுடைய டெல்லி பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு சமர்ப்பித்தேன். அவர்கள் சரி என்றார்கள், பணமும் கொடுத்தார்கள். இது டெல்லி மானியக்குழு, பல்கலைக்கழக மானியக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ரிசர்ச்சுடைய தமிழ் ஆக்கம். ஆங்கிலத்தில் இன்னும் புக்கு வரல. ஏன்னா ஃபாதர் ஸ்டீஃபன் எங்களுடைய நண்பர், தூதனுடைய முன்னாள் எடிட்டர் அவர் சொன்னார், முதல் தமிழில் கொண்டாந்துருப்பா, அப்புறம் ஆங்கிலத்தில் கொண்டாடலாம், ஏன்னா தமிழ் வாசகர்களுக்கு இதை கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னாரு. ஆகவே தமிழில் இதை கொண்டாந்துருக்கிறேன். இந்த புத்தகம் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா வைகறை பதிப்பகத்தில் இருக்குது. வாசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, சும்மா பரட்டி பாருங்கள். வைகறை பதிப்பகத்துக்கு போனீங்கன்னா பரட்டி பாருங்கள். ஏனென்றால் நமது பங்களிப்பை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நாம் செய்திருக்கிறோம். இந்த நாட்டிற்காக நமது முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள், நாம் செய்திருக்கின்றோம் என்பதை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்து தெளிவுன்னு நான் சொன்னேன். இந்த கருத்து தெளிவில் ஒன்று, இந்தியாங்கிறதுனா என்ன? இந்தியாங்கிறது நிறைய இந்தியா இருக்கிறது. பூகோள இந்தியா இருக்கிறது, வரலாற்று இந்தியா இருக்கிறது, அரசியல் இந்தியா இருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். வரலாற்று இந்தியா இருக்கிறது, சரிங்களா? இப்போ இருக்கிற இந்தியா மாதிரி நமது இந்தியா எப்போது இருந்ததில்லை, சரியா? இந்தியா யாருன்னு சொன்னாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லிக்கோங்க, சரியா? நான் வரலாற்று பேராசிரியர், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ உள்ள இந்தியா மாதிரி வரலாற்றில் எப்பொழுதும் இருந்ததில்லை, சரியா? பண்டை கால இந்தியா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், சரிங்களா? ஆனால் பண்டை காலத்தில் இந்தியாங்கிற நாடே இருந்ததில்லை. பண்டை காலத்தில் முகலாய பேரரசு இருந்தது, சரியா? அல்லது மௌரிய பேரரசு இருந்தது. அசோகருடைய பேரரசு மௌரிய பேரரசு என்று சொல்லுவோம், சரியா? மௌரிய பேரரசு. அந்த மாதிரி பேரரசுகளாக, சிற்றரசுகளாக ஸ்டேட் ஃபார்மேஷன்லேருந்து ஆரம்பித்து அப்படி வந்தாங்க. இப்போது சுதந்திரம் அடையும் போது கூட இப்போது உள்ள இந்தியா மாதிரி இருந்ததில்லை. அதை கவனித்து கொள்ளுங்கள், மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுள் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ செல்ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா டச் பண்ணி பாருங்கள். இந்தியா சுதந்திரம் அடையும் போது எத்தனை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்,
எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தன என்று பாருங்கள், நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். சரியா? 584 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இந்திய சமஸ்தானங்கள், சுதேச சமஸ்தானங்கள் இருந்தன. உதாரணத்துக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம். 1931 வரைக்கும் 1931 வரைக்கும் அவங்க தனி நாணயம் அடித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய விடுதலை, அவங்க தன்னாட்சி பெற்ற சமஸ்தானமாக இருந்தாங்க. திருவாங்கூர் சமஸ்தானம், மலபார் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா? நேரம் கருதி நான் சுருக்கமாக போடுறேன். ஆகவே இந்தியா என்பது அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதனால் ஏன்னா நீங்கள் லீடர்ஸாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். சரிங்களா? அதுக்காக நான் சில விளக்கத்தை சொல்லுகின்றேன். உருவாக்கம் என்பது என்ன? இந்த நாட்டை புகழொருதியாரும் சரி அல்லது படைப்பாற்றல் மிக்க இருந்தாலும் சரி, ஏராளமான வழிகளில் நாம் உருவாக்கி உள்ளோம். எல்லாருக்கும் பங்கு இருக்குது. நம்முடைய முன்னோர்களுக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய பங்கு இருக்குது என்று நாம் அடுத்தவங்கள சொல்லணும். ஏன்னா நான் 2004 ஒரு சின்ன கட்டுரை, இதை பற்றி ஒரு சின்ன கட்டுரை வாசிக்கிறது உடுப்பி பக்கத்தில், மேங்களூர் பக்கத்தில் இருக்கிற உடுப்பிக்கு போயிருந்தேன். அங்கே இருந்த வரலாற்று பேராசிரியர்கள் சொன்னாங்க, அதுபடி நீ கிறிஸ்தவர்கள் போராடினாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சோர்ஸ் வச்சுருக்கிறேன், மூலங்கள் இருக்கின்றன, வரலாற்று மூலங்கள் இருக்கின்றன என்று சொன்னேன். ஆகவே அவர்கள் சொன்னார்கள், இல்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னேன். நான் காட்டினேன். இருந்தாலும் அதற்காக தான் இந்த ஆய்வு கட்டுரை எழுதினேன். ஆகவே நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது ஆயர் அவர்கள் இன்று அரங்கத்தில் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆயர் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வருகையை தெரிவித்துக் கொள்வோம், வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் பிஷப். நல்லா இருக்கீங்க. ஆகவே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்தவர்கள், நாம் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள் என்று கூறியிருக்கிறோம். அனைத்து கிறிஸ்தவர்களையும் மனதில் கொண்டு நாம் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். ஆகவே அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அனைத்து திருச்சபைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் 3 தலைப்பாக என்னுடைய உரையை வைத்துக் கொள்கின்றேன். ஒன்று, இந்த புரிதல், கருத்து தெளிவு, நமது சூழல் இருக்கிறது, நான் வருகிறேன். அடுத்து, அனைத்து துறைகளில் நமது பங்களிப்பு இருக்கிறது, அதையும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக சரியான அனைத்து துறைகளிலும் நமக்கு பங்களிப்பு இருக்கின்றது என்பதை நான் சில ஸ்லைட்ஸ் வச்சுருக்கிறேன், அதை பார்ப்போம். அதுக்கடுத்து நம் சுதந்திர போராட்டத்தில் கிறிஸ்தவர்கள் என்பதை பற்றி நாம் தெளிவாப்போம். ஏன்னா நம்ம நிறைய பங்களித்திருக்கிறோம். நமது மதிப்புக்குரிய அன்புக்குரிய ஆயர் போன்ற அன்று இருந்த ஆயர் அவர்களே இந்த சுதந்திர போராட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆதரவு தெரிவித்திருக்கார்கள். அதெல்லாம் உள்ளே இருக்குது, நம்ம பார்க்குறோம். அந்த நூலில் இருக்கிறதை பார்க்குறோம். மக்கள் மறந்து விடுகின்ற வரலாற்றில் நடந்த உண்மை செய்திகளை பதிவு செய்வதே நமது கடமை. மக்கள் நிறைய மறந்து விடுறாங்க. நிறைய வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கிறது, அதை நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும். அதுவும் நமது கடமை, நமக்கு கடமை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது சூழல் என்ன? நாம் தமிழ் மண்ணில் இருக்கிறோம். தமிழ் மண்ணுடைய சூழலை கொடுத்திருக்கிறேன், நம்முடைய சிந்தனையை கொடுத்திருக்கிறேன், நமது தத்துவார்த்த பின்னணியை குறித்து சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு 5-6 குறள் தான், இது 5-6 செய்தி சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சிறப்பானது. இன்னும் நிறையா இருக்குது. இதை புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய மத சிந்தனைக்கும் எப்படி ரொம்ப சிறப்பாக ஒத்து போகுது, ஆனால் வடமொழி சிந்தனை எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒன்று, திருக்குறளில் சொல்கிறாரு,
அன்பின் வழியது உயிர்நிலை. மனுஷன்னா யார் அப்படிங்கிறதுக்கு நல்ல அழகான ஒரு வரைவிலக்கணம் கொடுக்குறார் பாருங்க. யாரெல்லாம் அன்பு செய்யும் இதயம் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மனுஷங்கிறாங்க. சரியா? பியூட்டிஃபுல், ரொம்ப அற்புதமான இது. சரியா? அடுத்து இன்னொரு குறளை பாருங்க. அறத்திற்கே அன்பு சார் என்பர் அறிவர், மரத்திற்கும் அத்தே துணை. பாருங்க, அதாவது அன்பு அறத்திற்கு மட்டும்தான் அன்பு இல்லையா, சண்டை ஓடுறதுக்கும் அடிப்படை என்னது? அன்பு தான் அப்படின்னு சொல்லி திருவருள் சொல்கிறாரு. இதுதான் நம்முடைய சிந்தனை. இந்த சிந்தனை புலத்தில் தான் நாம் பணி செய்கின்றோம், வேலை செய்கின்றோம், நமது குடும்பங்களை அமைத்துள்ளோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, பட்டினப்பாலையில் உருத்திரங்கண்ணர் அற்புதமாக சொல்கிறார். ஒரு ஊரில் அந்த பட்டினப்பாக்கத்தில் இவ்வளவு பல மொழி பேசினவங்க எவ்வளோ சிறப்பாக வேலை செய்தார்கள், இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை குறிக்கிறாங்க. சரியா? மொழிபல பேசி பழிதீராய்த்து புலம்பெயர் மாக்கள் இனிது கலந்து உரையும் முட்டாசரவன் பட்டணம்ங்கிறார். சரிங்களா? அந்த பட்டணத்தில் பல மொழி பேசுனாங்க, ஆனால் சந்தோஷமாக இருந்தாங்க என்று சொல்லுகிறார்கள். ஆமாம். அடுத்து யாதும் ஊரே, இது ரொம்ப ஃபேமஸானது, உங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். யாதும் ஊரே யாவர், இதுதான் நம்முடைய சூழல், நம்முடைய சூழல், நம்முடைய சூழல். அடுத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோர் மறிந்து பசியுற்றோரை கண்டுளம் பதைபயத்தேன்னு சொல்கிறாரு. சரியா? உங்களுக்கு தெரியும். அடுத்து வட இந்தியாவில் இருக்கிற பின்புலத்தை பாருங்கள். எப்படி பாருங்கள், நாம் இப்போ எதிர்கொள்கிற பின்புலம் இதுதான் பாருங்கள். இதில் ஆர்எஸ்எஸ்காரங்க ஒரு பையனுக்கு கம்பை கொடுத்து பயிற்சி எடுக்க வைக்கிறாங்க பாருங்கள். இது 30 வருஷத்துக்கு முன்னால் வந்த படம், என்னுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கிறேன். ஆமாம், அமைச்சர் பெருமான் வந்திருக்கிறார், அவர்களை நாம் கரவொலியில் போய் வரவேற்போம். இந்த வருஷம் இந்த ஆண்டு ஆர்எஸ்எஸ் உடைய 100 ஆண்டு. இப்போ போன வாரம் போன